வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். இன்று நாம் வேலவனுடைய வேலானதை நம்ம வாங்க போகிறோங்க. ஆமாங்க, நமக்காக நம்மை தேடி வேலவன் வரப்போகிறார் இல்லையா? அதனால வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அங்கே போனதும் சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெற்று வேலவனை நம்ம கையில் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன நடந்தது என்றதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து முருகாசிரமம் வந்து வேலவனை பார்க்க போகலாம். வீட்டில் இருந்து கிளம்புனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே முதல்ல பார்க்குற ஒரு இமேஜ் அப்படின்னா சமயபுரத்து மாரியம்மன் துணை அப்படின்னு அம்பாலோட அனுகிரகம் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருந்ததுன்னு போக போக தாங்க தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, போகும்போது ஒரு லாரியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த இமேஜ் வந்து பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே எல்லாம் ரொம்ப ரேராக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா தாமரை பூவுக்கு மேலே கலசம், இதை பார்த்த உடனே ஒரு விஷயம் தோணுச்சுங்க. என்னென்னா, நான் நம்ம வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலசம் வந்து கொண்டு போனேன், பட்டை போட்டு கொண்டு போனேன். ஏன்னா நம்ம வேலை வாங்கி அதில் தானே வச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுல நான் இப்படி கொண்டு போனேன். அது ஏதோ இந்த பிரபஞ்சமும் நமக்கு ஆதரவோ சொல்கிற மாதிரி ஒரு இந்த இமேஜை பார்த்தேன். அடுத்தது வேலவர் நெடுக்கவே வந்துகிட்டு இருந்தார். அழகாக வந்து நாங்கள் ஆசிரமம் போய் சேர்ந்துட்டோம். காலையில் ஒரு 8:30 மணிக்கெலாம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோங்க. அதாவது மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள முருகாசிரமன்ற கோவிலுக்கு நாங்கள் போயாச்சு. அங்கே நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் இன்றைக்கி வேலவனை பார்த்துடணும், நமக்கான வேலவன் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மனசுலையும் அப்படி ஒரு சந்தோஷம் முகத்தில் தெளிவாக தெரிஞ்சுது. இதுக்கு மேலே நம்ம உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. அதனால் வந்து சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுத்துருந்தாங்க. என்னென்னா, இப்போ நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போகிறோன்றதால அபிஷேகத்துக்கு பொருட்கள் இதெல்லாம் நம்ம வாங்கி கொண்டு போயிருந்தோம். பூ மாலைகள், அபிஷேகத்துக்கு பசும்பால், அதுக்கப்புறமா வந்து பால், தேன், அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள், பழங்கள், இது எல்லாமே வந்து அரிசி, வெல்லம். ஏன்னா அங்கே வந்து உண்டியில் பணமோ அந்த மாதிரிலாம் எதுவும் போகிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி பிரியப்பட்டு அபிஷேகத்துக்கோ அன்னதானத்துக்கோ இதெல்லாம் வாங்கி மட்டும் கொடுக்கலாம். அதனால் இதெல்லாம் அழகாக கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் அழகாக பூஜையில் வந்து அமர்ந்துட்டோம். ரொம்ப சிறப்பான அபிஷேகம், பூஜைகள் இவை அனைத்தும் நடைபெற்று முடிந்த பிறகு வேலவன் நம்ம கையில் கொடுத்தாச்சுங்க. நம்ம கையில் இப்போ வேலவன் வந்துட்டாருங்க. சாய்ராம் வணக்கம். நம்மை தேடி வேலவர் வந்து விட்டார். இங்கே பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்காரு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லட்டுமாங்க. அதாவது வேலானதை ஐயா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. என்ன அப்படின்னா, வேலானது நம்ம இது வரைக்கும் முன்ன பின்ன பார்க்கவே இல்லை. அவர் எப்படி கொடுக்க போகிறாரு என்னன்னு தெரியாது. எத்தனை அடி இன்ச்சில் வந்து வேலவன் தரப்போகிறாரு அதில் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளே இந்த கீழே தாமரைப்பூ இருக்கு இல்லையா, இந்த தாமரைப்பூ போல் வந்து முருகனுடைய வேல் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த அமைப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். ஐயன் அதே போல் வந்திருக்காரு. ரொம்ப அம்சமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப கனமாகவும் இருக்கிறாரு. ரொம்ப பொறுப்புகளை தாங்கி கொண்டு இருப்பது போல் ஒரு உணர்வை வந்து ஐயனுடைய வேலை வந்து கையில் பிடிக்கும்போது நம்மளால் அதை உணர முடியுது. முருகாசிரமத்தில் வந்து சிறப்பான பூஜைகள் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் வேல்மாறல் பாராயணம் செய்தோம், சஷ்டி கவச பாராயணம், கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தோம். பாடல்கள், திருப்புகழ்லாம் எல்லாமே அழகாக பாராயணம் செய்து அது வரைக்கும் முருகப்பெருமானுடைய காலடி பாதத்திலே ஐயன் வந்து இருந்தார். அபிஷேகங்கள் முடிஞ்ச பிறகு ஐயன் மேலே வந்து வேலவனை சாத்தினதும் என்னையே அறியாமல் கல்லில் தண்ணியாக கொட்டிச்சு. அது ரொம்ப பாக்கியமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து முருகாசிரமம் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, மயில வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அப்படியே கட்டி அணைச்சது போல் ஒரு அமைப்பில் சர்பம் வந்து படையெடுத்தது போல் ஒரு அமைப்பு. அதை பார்க்குறதுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது உள்ள அமைப்பு, ஐயனுடைய அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எதுவுமே ஒரு ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. அதுவும் நல்லதுன்னு கூட தாங்க. ஏன்னா நேரில் போனாங்க, நேரில் போய் ஐயனோட அழகை வந்து பார்த்து ரசிக்கணும். அவ்வளோ ஒரு சிறப்பான பூஜையாக நடைபெற்று முக்கியமாக வேல்வாங்கு வகுப்பு பாராயணம் செய்து அம்பாலோட அனுகிரகத்தோட பல பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து ஐயா நம்ம குரு திருப்புகழ் ஆசான் குருஜி சந்திரசேகரன் ஐயா அவர் கையால் இருந்த வேலானதை நம்ம கைக்கு வந்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல நாங்கள் கோவிலுக்குள்ளே வாங்கும்போது எல்லாருமா சேர்ந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வெளியே ஐயாவுடைய சின்ன ரிக்வெஸ்ட் படி அதுக்கப்புறம் வெளியே வந்து நின்று எனக்கு வேலானதை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வேலானது இவ்வளோ ஏற்பாடுகள் செய்தார் இல்லையா வெங்கட்ராம ஐயா, அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. எல்லாம் இறைவன் செயல், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனாலும் என் மனக்குறையை
போக்கும் வகையில் பாருங்களேன், இந்த ஏஐ எந்த அளவுக்குலாம் நமக்கு பயன்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு குறையாகவே இருந்தது. நம்ம வெங்கட்ராமன் ஐயா கையாலேருந்து வாங்க முடியலையே அப்படின்னு. அதனால் அவர் கையாலேருந்து வாங்குற மாதிரியும் ஏஐ வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு உதவி செய்திருச்சு. ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் வெங்கட்ராமையாவும் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து கொடுக்க மாட்டோமா, எங்கள் எல்லாருக்கும் திருப்புகழ் சொல்லி கொடுத்த திருப்புகழ் மணி அப்படின்னு பேர் வாங்கின திருப்புகழ் ஆசான் குருஜி அவர் கையாலேருந்து தான் உங்களுக்கு வேல் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னாரு. ஆனால் அந்த ஆசை தான் அங்கே நிறைவேறுச்சு. திருப்புகழை தினம் தினம் பாராயணம் செய்துட்டு இருக்கிற ஒரு குரு அவர் கையால் இருந்தால் நம்ம வேலவன் நம்ம கைக்கு வந்தார். அதே சமயம் முருகப்பெருமான் கிட்ட இருந்தோம் நம்ம வேலவனை வாங்கிடலாமா பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு வேலானதை கையில் கொடுக்குறாரு. ஒரு ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணி போட்டேன், பட் அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அந்த வீடியோ பதிவை நான் என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக பாருங்களேன். ஏன்னா அந்த வீடியோ பதிவை முருகன் அவருக்காகவே எடிட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்வேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு, மறக்காமல் பாருங்கள். வேலவன் நம்மை தேடி வந்து விட்டார் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் பொறுப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப சிறப்பாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் நம்ம வேல்மாறல் பூஜையானது நடைபெறணும். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பழனிமலையில் செய்கிறதுக்கே இவர் வந்துட்டார் தான் பாருங்கள். அதாவது இப்போ வரக்கூடிய அந்த நேரமே இல்லை, அடுத்த மாதத்துல தான் ஐயா வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம பழனிமலையிலே வந்து வேலவனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஐயனுடைய உத்தரவு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வேல் வாங்கிறதுக்கு போயிருந்தோம். ஆனால் இது முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ உள்ளே போன உடனே அந்த வேலை வந்து செய்தாங்களே, கையில் பிடிக்க முடியல, வெயிட்டாக இருக்கார். முருகா நீ மட்டும் எப்படி முருகா கையில் வச்சுக்கிட்டு இருக்க? அதாவது வேலவனை ஆகம முறைப்படி வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லி செய்யப்பட்டது அப்படின்னு வந்து ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொல்லும்போது அழகாக மந்திரங்கள் ஓதி வேளானதை நிறைவு செய்து அப்படி வச்ச கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒருத்தர் வந்து முருகப்பெருமானுடைய மந்திரம் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிற்கிறாராம். அதாவது வேலவன் ரெடியான உடனே நான் தயாராகிட்டேன், அடுத்தது என்னுடைய வேலைக்கு நான் போக அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லும்போதே ரொம்ப மெய்சிலிருப்பாக இருந்தது. ஆரம்பிக்கும் போதே ஐயன் வந்து அற்புதத்தோடு ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருக்கும் பல நன்மைகளை செய்ய நம்ம வேலவன் வந்து தயாரான நிலையில் இருக்கிறாரு. நம்ம அடுத்ததாக செய்யக்கூடிய பழனிமலை பூஜையில் சிறப்பான அபிஷேகத்தோட வேல்மாறல் பாராயணம் இனிதே நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. ஐயனோட உத்தரவு இதில் முக்கியமாக சொல்லணும். அங்கே பூஜையில் வந்து மேலெல்லாம் பூவெல்லாம் சரசரமாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. வேலவன் வச்சதுலேருந்து மேலேருந்து பூ கொட்டிக்கிட்டே இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி பூ கொட்டினதே இல்லையே, இப்போ என்ன அவ்வளோ பூ வந்து மேலேருந்து அரளிப்பூ கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. வேலவன் மேலே அவ்வளோ ஆசீர்வாதத்தோட ஐயன் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பழனிமலை நடக்கக்கூடிய வேல்மாறல் பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஐயனோட அருளும் ஆசீர்வாதமும் வருகின்ற எல்லா பக்தர்களுக்குமே கிடைக்கும். ஐயன் நிச்சயமாக அதை அருள் புரிவார் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் வெங்கட்ராமையாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் அவர் என்னை நேரில் கூட பார்க்கவே இல்லைங்க. வள்ளிமலையில் வேல்மாறல் பூஜை செய்கிறேன், அதை ஒரு ஃபோனில் மட்டும்தான் ஐயா பார்த்தாரு. அதன் மூலமாகவே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தூக்கி என் கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனசு இருக்கணும் இல்லையா அவருக்கு. அதனால என்னுடைய நெஞ்சார்ந்த எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய சார்பாகவுமே ஐயாவுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். கூடிய விரைவில் கண்டிப்பாக நான் ஐயா வந்து திரும்பவும் பார்த்து அவர் கையால் நான் மீண்டும் ஒரு முறை வேல் கொடுத்து வாங்குவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேலவனை ரொம்ப நேரம் கையில் வச்சிருக்க முடியல, கொண்டு போய் முதல்ல பூஜை அறையில் வச்சிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து பூஜை செய்யணும். ஏன்னா வேலவனுக்கு இன்னும் உயிர் சக்தி கொடுக்கணுன்றதுனால 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம வீட்டில் பூஜைகள் நடைபெறும். பூஜைகள் நடைபெற உங்களுக்கு வந்து நான் ஷார்ட் வீடியோ கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவர் வரும்போதே நான் மறுநாள் செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து அதாவது அபிஷேகத்துக்கு வந்து பாலோட, அதாவது பசும்பாலோட நான் வீட்டுக்கு வரேன்னா பார்த்துக்கோங்க. ஆமாங்க, அதாவது ஒரு அம்மா வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பால் கொண்டு வந்தாங்க. அம்மா நாளைக்கு நீங்கள் வீட்டில் பூஜை செய்தீங்க, அபிஷேகம் பண்ணிங்கன்னா நீங்கள் பசும்பால் நான் கொண்டு வந்திருக்கேன், அந்த பால் வச்சு அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு வரும்போதே பாலோட வீட்டுக்கு வர்றாருன்னா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அவருக்கு தேவையானதை அவரும் வாங்கிப்பார், நமக்கு தேவையானதும் என் ஐயன் வந்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. அவ்வளோ பேருக்குமே வந்து ஐயா வந்து சின்னதாக வேல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தார். விபூதி வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகாசுரம் முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் நடந்த விபூதி வந்து நிறையவே ஐயா வந்து எடுத்து கொடுத்துருந்தார், குருஜி கொடுத்துருந்தார். அதனால் விபூதி பிரசாதம் வேல் எல்லாருக்குமே முருகனோட படங்களோடு சேர்ந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே
சாமிக்கு வச்சு படைச்சிருந்தேன். பழங்களும் கொடுத்துருந்தாங்க. அந்த பழங்களும் எல்லாருக்குமே வந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம எத்தனை பேர் வருவீங்க என்னன்னு எனக்கு தெரியல, வரவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அங்கே திருப்புகழ் பாட பாட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே முருகனில் எட்சி இருக்கிறத வந்து நம்மளால் கண்கூட உணர முடியுது. கண்டிப்பாக ஒரு முறை முருகாசிரம முருகப்பெருமானை வெஸ்ட் மாம்பலத்தில் அமைந்துள்ள முருகாசிரம முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. இதில் இன்னொரு ஒரு கூடுதல் விசேஷம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சஷ்டி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வாங்கி கொண்டு போய் முருகன் மீது சாற்றி அந்த வெண்ணெயானது கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்றதே அங்கே தெரிய வந்துச்சு. அதுவுமே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. நாங்கள் நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் சரியான வெயில் ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம். இங்கே பாருங்கள், முருகப்பெருமான் வந்து, அதுவும் பழனியாண்டிய பெருமான் வந்து, தாகத்தோடு இருக்கீங்களா எல்லோரும் மோர் குடிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது மட்டுமா, ஐயா வந்து வந்திருந்த எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடும் பண்ணியிருந்தார். அந்த ஹோட்டலில் பாபாவை பாருங்களேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் நான் பாபாவை பார்த்ததே இல்லை. பரதநாட்டியம், அதாவது நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருந்தால் ஒரு நடனம் ஆடக்கூடிய காட்சியில் பாபா வந்து இருந்தார். பாபா உண்மையிலே நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எங்குமே பாபா வந்து நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது, வரக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும். அப்புறம் மக்கள் எல்லாரும் வேலவனோடு சேர்ந்து அழகாக ஒரு ஃபோட்டோவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சுவாமிகளுக்கு, ராமன் சுவாமிகளுக்கு, சுவாமிகளுக்கு, சித்தமார்களுக்கும், முருகப்பெருமானுக்கு, முருகனுக்கு. நாளைய வீடியோ பதிவாக வைகாசி விசாகம் நம்ம வீட்டில் எப்படி விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யணுன்ற சிறப்பான வீடியோ பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.